வணக்கம்மா. நம்ம போன கிளாஸ் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா வவல்ஸ் லெசன் பார்த்துருக்கோம். இப்போது தமிழில் வந்து நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், வவல்ஸ் வந்து போன கிளாஸில் ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் ஒரு சின்ன உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது பேடாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வார்த்தையை பாருங்கள். வவ்வலோட சேர்ந்தது. வவ்வல்லாம் என்னது, நம்ம டேப்லெட் காலம் படித்தோம்ல, அ ஆ இ ஈ ஏ ஏ உ ஊ அந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் தான் வவ்வல்ஸ். அதோட எது சேருது, ஃபஸ்ட்டு லெட்டர் எப்போவுமே வந்து ஒரு வவ்வல்ஸோட சேரும். பேங்கிறது என்னது, ஆங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் எப்படி எழுதணும், அபோத லைனில் எழுதணும். மேலே எப்போவுமே காவாசி தூரம் தொட மாட்டோம். அபோத லைனில் எழுதிட்டு கண்டினியூஸாக என்ன செஞ்சிடணும், டேஷ் ஸ்டோக்கு போட்டுறணும். இப்போ எப்போவுமே ஸ்டோக்கை புள்ளி வச்சு வாசிங்க. என்ன இது, இப்போ அப்படின்னா வவ்வல் வந்து லைட் டாட், இப்பு இட்டு இந்த மாதிரி போடணும்னு போன கிளாஸ் சொல்லியிருக்கோம். இந்த கிளாஸில் வந்து ரெண்டாவது ரூலை வந்து நம்ம படிக்க போகிறோம். என்ன ரூல் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு ஸ்டோக் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கவின்னு சொல்லி ஒரு இதுக்கு வந்து நம்ம இப்போ வவ்வல் சேர்க்க போகிறோம். கவியை வந்து எப்படி நம்ம போட போகிறோம் ஸ்டோக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போவும் போல் முதல் லெட்டரை எடுத்துக்கணும். முதல் லெட்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது, இருக்குது. வந்து என்ன இருக்குது, வந்து என்ன இருக்குது, இருக்குது. தெரிலனா பிரிச்சுக்கோங்க, இக்கு ப்ளஸ் அப்போ வந்து என்னது, ஓட வவ்வல் இருக்குது. வந்து நம்ம எதில் பார்த்தோம், டேப்லெட் காலத்தில் ஞாபகப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்துருக்கோம், டாட் வவ்வலில் பார்த்துருக்கோம். சரியா, டாட் வவ்வல் ஆன்னு பார்த்துருக்கோம். லைட் டாட், டார்க் டாட். சரியா, இது லைட்டு, இது என்னது டார்க், இப்படி பார்த்துருக்கோம். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, வந்து என்னது ஃபஸ்ட்டு பிளேஸு லைட்டு. ஃபஸ்ட்டு பிளேஸுனாலே நம்ம எப்படி எழுதுவோம், அபோத லைன். அப்போது மேலே வந்து என்னது, வந்து என்னது மேலே எழுதணும். இதுதான் நம்ம எப்போவும் ஃபாலோ பண்ணுற ரூல். அதே மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். வந்து ஆனால் ஹரிசாண்டல் ஸ்டோக்காக இருக்கிறதுனால, ஹரிசாண்டல் ஸ்டோக்குனா படுக்கை கோடுகள், அதாவது இதெல்லாம் இப்படி நேர்கோடில் வருதுல்ல, இப்படி படுக்கை கோட்டில் வர்றது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹரிசாண்டல் ஸ்டோக். அப்போது முதல் ஸ்டோக்கு நம்ம எல்லாமே பிளேஸ் எல்லாம் எப்போவும் போல் கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம போடுறோம். ஹரிசாண்டல் ஸ்டோக்காக இருந்தால் அடுத்த வர ஸ்டோக்கு நம்ம பிளேஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு, அந்த அடுத்த வர ஸ்டோக்கும் அந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கணும். ரெண்டாவது வர ஸ்டோக்கு தான் என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தால் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பாருங்கள். இது இப்போ எப்பவும் போல் இக்கு ப்ளஸ் போட்டுருவோம், லைட் வவல். இவ்வளோ வருது, வந்து வவல். வவல் தேர்ட் பிளேஸ் லைட் டாட். அப்போ இதுக்கு தேர்ட் பிளேஸ் என்னது, இது. அப்போது காவி. சரியா, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். கேவின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்டு வந்து என்னது, ஏ வந்து நம்ம எதில் படிச்சிருக்கோம், செகண்ட் பிளேஸில் நம்ம படிச்சிருக்கோம். செகண்ட் பிளேஸ்னால் ஆன் த லைன். சரியா, இப்போ நம்ம எழுத போயிடுவோம் ஆன் த லைனில் எழுத போகும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், வந்திருக்கு. ங்கிறது ஹரிசாண்டல் ஸ்டோக்குனால எது ஆன் த லைனில் இருக்கணும், அடுத்த வர்ற ஸ்டோக் தான் ஆன் த லைனில் இருக்கணும். அப்போது இக்கு ப்ளஸ் ஏகே, வவல் வருது தேர்ட் பிளேஸ்னால என்னது, இதெல்லாம் என்னது லைட் டாட், இது வந்து என்னது டார்க் டாட். சரியா, ரொம்ப வந்து புள்ளியை வந்து கோலம் போட்ட மாதிரிலாம் போடக்கூடாது. லைட் டாட்னா எவ்வளோ தான், லாக்டவுனா கொஞ்சம் அழுத்தி அவ்வளோதான் போடணும். சரியா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியலன்னா இதை பாருங்கள், நல்லா தெரியும். கூவி, கூல என்ன வருது நம்மளுக்கு, வருது. சரியா, வந்து நம்ம எங்கே படிச்சிருக்கோம், நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்துனீங்கன்னா தெரியும் என்ன படிச்சிருக்கோம். இது லைட் டேஷ் டார்க் டேஷில் வரும். இது எங்கே வரும், தேர்ட் பிளேஸில் நம்மளுக்கு வரும். இது வந்து டேஷ் வவலில் நம்மளுக்கு வரும். சரியா, தேர்ட் பிளேஸ் வந்து என்னது, நம்ம த்ரூ த லைனில் எழுதுவோம். த்ரூ த லைனில் டார்க் டேஷ், த்ரூ த லைனில் எழுதும் போகும்போது இது இக்கு ப்ளஸ் அப்போ என்ன ஸ்டோக் இதில் இருக்குது, இக்கு ஸ்டோக். இக்கு ஹரிசாண்டல்னால எது தான் வந்து நம்மளுக்கு அடுத்த வர ஸ்டோக்கு தான் த்ரூ த லைனில் இருக்கும், இப்படி இருக்கும். அப்போது நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி எழுதிட்டு விஏ த்ரூ த லைனில் இப்படி எழுதணும். இக்கு ப்ளஸ் இது தேர்ட் பிளேஸ் ப்ளஸ் வி. இதில் இன்னொரு ரூல் அப்ளை ஆகும், அது அடுத்த லெசனில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போவுமே வந்து நீங்கள் குழக்க வேணாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணாலே நம்மளுக்கு போதும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், அதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூல் வந்து மறக்காது. ஃபஸ்ட்டு இதுவும் வவல்ஸோடு சேர்ந்ததே தான். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ வீடுன்னு வச்சுக்கோங்க. பியில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. சரியா, ப்ளஸ் இருக்குது வீக்கு, ப்ளஸ் இருக்குது. வந்து நம்மளுக்கு எங்கே வரும்,
தேர்ட் பிளேஸில் லைட் டாட் டார்க் டாட்டில் வரும். அப்போ இது டார்க் டாட். டார்க் டாட் தேர்ட் பிளேஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? த்ரூ த லைனில் எழுதுவோம். த்ரூ த லைன்லனா எப்படி எழுதுவோம்? நம்ம வி டூ இப்படி எழுதுவோம். சரியா? இது வந்து நார்மலாக நம்ம எழுதுறது. ஏன்னா விங்கிறது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், நம்மளுக்கு என்ன செய்யாது? கிடையாது. அதனால நம்ம எப்பவும் போல் என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ தீன்னு வச்சுக்கோங்க. வந்து என்னது? இம்மு ப்ளஸ் ஆல என்ன வருது? ஃபர்ஸ்ட் பிளேஸ் அபோத லைன் வரும். சரியா? அப்போ அபோத லைன் வரும்போது நான் போட போகிறேன். அபோத லைன் போடும்போது எனக்கு என்ன தெரியுது? மேங்கிறது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குன்னு தெரியுது. அப்போ அடுத்த வர்ற ஸ்ட்ரோக்கும் அபோத லைனில் தான் இருக்கணும். இந்த கோடை வந்து என்ன செய்யக்கூடாது? டச் பண்ணி இருக்கக்கூடாது. இம்மு ப்ளஸ் இத்தில் ஈ வருது. தேர்ட் பிளேஸ் தேர்ட். எப்போவுமே ஃபஸ்ட்டு வர ஸ்ட்ரோக் மட்டும்தான் பிளேஸ் இது பண்ணுவோம். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்காக இருந்தால் அடுத்த வர ஸ்ட்ரோக் வந்து என்ன செய்யும்? அந்த பிளேஸில் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ மிதின்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன வருது? இம்மு ப்ளஸ் வந்து த்ரூ த லைன். த்ரூ த லைனில் வந்து என்னது உங்களுக்கு? இது ஹரிசாண்டல் நான் எழுத போகிறேன் த்ரூ த லைனில். ஆனால் அது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குனால எது தான் த்ரூ த லைனில் வரணும்? தி தான் த்ரூ த லைனில் வரும். அப்போது தி இப்படி தான் வரும். சரியாம்மா? இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது 2வது ரூல். இதில் வந்து ஒரு 3வது ஒரு ரூல் வரும் உங்களுக்கு. அதாவது என்னன்னா, தேர்ட் பிளேஸில் வரவங்கள அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு அதை முன்னாடி வைக்கணும்னு வரும். அதை இப்போ போட்டு நீங்கள் குழப்ப வேணாம். இப்போதைக்கு 2 தான். ஒரு வேர்டு வந்தால் நம்ம எப்படி வவ்வலை வந்து பிரித்து போடணும், அதே பிரித்து போடும்போது ஹரிசாண்டல் வந்தால் எப்படி நம்ம போடணும், இதை மட்டும் நீங்கள் வந்து இப்போ தரவாக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம்னா, பயிற்சி 3 பண்ணிடலாம், பயிற்சி 4 பண்ணிடலாம். தமிழ் ஷார்ட் அண்ட் பேஜ் நம்பர் 8 இது 2 நீங்கள் முடிச்சிருங்க. இதில் உள்ள டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டவுட்டை வந்து நம்ம லைவ் கிளாஸில் கூட நம்ம வந்து போட்டுடலாம். இன்னொன்று வேறு எதுவும் உங்களுக்கு டீச்சிங் இதில் வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுல இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க, ஸ்லோவாக போகிறீங்கன்னா அதையும் நீங்கள் போடலாம். அதுக்கு ஏற்றாக்கலாம் நம்ம டீச்சிங்கை கொஞ்சம் மாற்றிக்கலாம். இது உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் வந்து புரியலை, ரொம்ப நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்கன்னே தெரில அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் இருந்து நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வரேன். இந்த ஒரு 2-3 லெசன் முடிச்சிட்டோன்னா நம்ம ஸ்பீடாக போயிடலாம். இது வந்து ரொம்ப பேசிக் லெசன். இது இல்லாமல், இந்த வவ்வல் இல்லாமல் ஸ்ட்ரோக் போடவே முடியாது. சரியாம்மா? இதுக்கு முந்தின கிளாஸ் ஒரு 2 கிளாஸ் முன்னாடி நம்ம டேப்லெட் காலம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் நல்லா தரவாக படித்தாதான் உங்களுக்கு இந்த வவ்வல்ஸ் வந்து லெசன்ஸ் வந்து நல்லா புரியும். ஓகேம்மா? எல்லோரும் வந்து இதை ஹோம்ஒர்க் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான். பயிற்சி 3 வந்து என்ன செய்யுங்க? ஸ்ட்ரோக் இருக்குது, 5 லைன் விட்டுறணும். 5 லைன் விட்டு எப்பவும் போல் நான் என்ன சொல்லுவேன்? ஸ்ட்ரோக் இருந்தால் இல்லை ஒரு ஸ்ட்ரோக் போட்டு வச்சுக்கோங்க. இதில் என்ன செய்யக்கூடாது? நம்ம எழுதக்கூடாது. 5 லைன் விட்டு அடுத்த வர்ற ஸ்ட்ரோக்கு, அடுத்த நான் இடம் இல்லாதனால எழுதிக்கிறேன். அடுத்த வர ஸ்ட்ரோக்கு இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. ஒன்று மட்டும் எழுதிட்டு நீங்களே இதை வாசிச்சு பாருங்கள். எப்போவுமே ஸ்ட்ரோக்கை புள்ளி வச்சு வாசிங்க. இப்பு ஆப்ப, இது என்னது? இக்கு ஆக்கோ, இத்து ஈ கொதி அப்படின்னு எழுதிக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு புக்கு பின்னாடி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு கரெக்ட்னா கரெக்ட் பண்ணாதீங்க. இப்போ தப்பு அப்படின்னா பேவா பா அப்படின்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணி இப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 லைன் உங்களுக்கு வரும். 5 லைன் இப்படி பா 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 பான்னு எழுதணும். சரியா? இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். நோட் வேணால் உங்களுக்கு சாம்பிளுக்கு வேணால் நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் இது பண்ணி விட்றேன், அப்லோட் பண்ணி விட்றேன் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அனுப்புங்க. நான் சரியாக எழுதியிருக்கீங்களான்னு கூட நான் சொல்லிக்கிறேன். ஓகேவாம்மா? எப்போவுமே நம்ம ஸ்ட்ரோக்கை தான் 5 லைன் எழுதுவோம். எப்போவுமே லெட்டர்ஸும் 1 டைம் தான் எழுதுவோம். பயிற்சி 4 வந்து பாருங்கள். 4 வந்து என்னது? இந்த சைடு என்ன எழுதுவோம்? கோட்டுக்கு இந்த சைடு கோணி, கதி, பேரு, மொழி இப்படி எழுதிடும். அப்புறம் இது 5 லைன் விட்டு எழுதணும். நான் லைன் விட முடியாதனால நான் அப்படி எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து நீங்களே ஸ்ட்ரோக் போட்டு பார்க்கணும். சரியா? கோணி ஒவ்வொரு ஸ்ட்ரோக் மட்டும் போட்டு பார்க்கணும். கதி, பேர் இப்படி போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கரெக்ட்னா கரெக்டு, ராங்னா இதை அடிச்சுட்டு ராங்காக எழுதிட்டு கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்ஷன் முடித்த பிறகு 5 லைன் கோணி எப்போவுமே ஸ்ட்ரோக்கை கையை எடுக்காமல் எழுதி முடித்த பிறகு தான் வவ்வல் வைக்கணும். டேஷ்னாலும் அதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஓகேம்மா? இந்த லெசன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.